அனைவருக்கும் வணக்கம். அதிமுக என்னும் கட்சி மொத்தமாக கூண்டோட பாஜகவுக்கு அடிமையாயிட்டாங்க. முடிஞ்சது சோழி. அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, பிஜேபி அதிமுக எல்லாரும் தான் கூட்டணி அப்படின்னு. பேசாமல் அண்ணான்ற பேரை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ணா இப்போ உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்தாருன்னா அவர் என்ன நினைப்பார், எந்த அளவுக்கு விரக்தியாக இருப்பார் அப்படின்றத நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு சம்பவத்தையாக்கும் அதிமுக இப்போ இருக்கிற தற்போதைய அதிமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா, அதிமுக பாஜக எல்லாரும் கூட்டணி ஆகிட்டாங்க அப்படின்னா போட்டி தாவேக்கா விசஸ் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமாக பேசுகிறானுங்க. இந்த வடிவேலு காமெடி உண்டு இல்லை, டே லூசுடா லூஸ் இல்லைனே மென்டலு, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. இவனுங்க வேற குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கானுங்க லூசுத்தனமாக. அமித்ஷா அவர்கள், எடப்பாடி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எல்லோரும் கிட்ட கிட்ட உட்காந்துருந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் இணைஞ்சு தான் ஆட்சி அமைக்க போகிறோம், கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடக்கும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது, வெற்றிக்கு பிறகு மற்றவை முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காப்புல. இப்போ இந்த பனையூர் பண்ணையார்லாம் எங்கே போனார்? ஏன்னா பாஜக கூட எந்த வகையிலையுமே கூட்டணியில் இல்லாத திமுகவை பார்த்து கதறுன்னு கதறினாப்புல, டைரக்டாகவே போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற அதிமுகவை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாப்புல. அப்படின்னா என்ன சொல்கிறது, இவர் யாருக்கான அடிமைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்படியே இந்த நாம் தமிழர் சுவாமிகள் கடைபிடிக்கிற அதே வழியை தான் இவங்களும் கடைபிடிக்கிறாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்குலாம் என்ன வித்தியாசம் இருக்குது? பாஜக இவருக்கு கொள்கை எதிரியாமா? அப்படி கொள்கை எதிரினா அந்த கட்சி கூட கூட்டணி வைக்கக்கூடிய அதிமுக எப்படிப்பட்ட எதிரி? அந்த எதிரியை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரே. ஏன்னா கூட்டணி போட வேண்டிய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு இல்லையா? அப்போது அதிமுக நட்பு சக்தி தானே. அப்படி இருக்கிறப்ப அதிமுகவை எப்படி எதிரின்னு சொல்ல முடியும் இல்லையா? அடுத்தது அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக 39,000 கோடி ஊழல் செஞ்சுருக்காமா. இலவச வேட்டி வழங்குறதுல ஊழலாம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழலாம், எல்லாத்துலேயுமே ஊழலாம். ஊழல்னு இருக்குதான் திமுக. இதை பேசுறது யாருன்னு பார்த்தா ஊழல்லையே பிஹெச்டி முடித்தவங்க, ஏலேருந்து இசட் வரைக்கும் எந்த பெயர் எடுத்தாலும் எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? ABCDEFன்னு இசட் வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணியிருக்காங்க. இவர் பேசுகிறாப்புல, அதுவும் அவர் பக்கத்துலேயே ஒருத்தரை வச்சுக்கிட்டு ஊழல் பற்றிலாம் பேசுகிறார் பார்த்தீங்களா? முதல்ல எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்கடா, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல அதை நீங்கள் கொடுங்க. அப்படி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா வழக்கு போட வேண்டியதானே? ஏன் உட்காந்து அந்த அரசியல் மட்டுமே ஆக்கிட்டு இருக்கீங்க? வழக்கு போட முடியாது, ஏன்னா ஆதாரம் இல்லை. அப்படி ஆதாரம் இருக்குன்னா போய் வழக்கு போடுங்க, விசாரணை நடத்துங்க. யார் தடுத்தது உங்களை? ஊழல்னு வாயால் மட்டும் சொல்கிறது சரி, ஆதாரத்தை காட்டு அப்படின்னா அப்படியே ஓடுறது டவுசரை கழட்டிட்டு. இபிஎஸ் தலைமையில் தான் கூட்டணியா. ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸ்ஸால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. இபிஎஸ் தலைமையில் கூட்டணின்றப்போ இபிஎஸ்ஸால் பேச முடியல. ஐயோ எடாப்ஸ், ஐயோ பாவம். மஞ்சள் தண்ணீர் தெளித்து விட்ட ஆடு மாதிரி இருந்தாப்புல எடாப்ஸ் அவர்கள். ஐயோ பாவம். என்னால் நீ கெட்ட, உன்னால் நான் கெட்ட, அந்த பாட்டு ஏதோ ஒன்று உண்டு, ஒரு பழமொழியும் உண்டு, அதுதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது பாருங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதங்க, எனக்கு நேர்மை பற்றி சொல்லித்தர எடப்பாடி பழனிசாமிக்கு அருகதை இல்லை, தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கியவன் நான் அல்ல, மானமுள்ள விவசாயி மகன் நான், தற்குறி பழனிசாமி போல் மானம் கெட்டு பதவி வாங்கவில்லை. இப்படியெல்லாம் விமர்சித்தாப்புல யாருன்னா அண்ணாமலை. இப்போ என்னன்னா அமித்ஷா, அண்ணாமலை, அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில். ஐயோ அதுவும் கூட்டணி. ஐயோ எப்படி இவங்கெல்லாம் மாறி முழிச்சுக்கிறாங்க. ஐயோ அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தீனம் அச்சப்பட்ட கோழைக்கு உள்ளம் இல்லம் எதற்கு? உள்ளமும் கிடையாதுதா, அது வேற பக்கம். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும், நீ தோத்துட்ட, அதை நம்பாட்டி போடா. அப்பொழுது சூழ்நிலையின் காரணமாக கூட்டணி வைத்தோம். அதே நேரத்தில் கொள்கை என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். மெமரிஸ் bring back do. எடாப்ஸ் அவர்களுடைய முகமே சரியில்லையேங்க, என்னமோ மாதிரி இருக்காப்புல. ஐயோ என்னடா இது, வேற வழி இல்லையே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், நம்மளையும் சங்கின்றானுங்களே. வேண்டாம் வெறுப்பா உட்கார்ந்துருக்காருங்க மனுஷன். ஐயோ பாவம். ஏன் ப்ரோ, ஒய் ப்ரோ, நான் முதலையே சொன்ன மாதிரி நீங்கள் பேசாமல் கட்சி பேரில் இருக்கிற அண்ணாவை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ணாவை ரிமூவ் பண்ணாலும் திமுகன்னு இருக்குமே, திமுகவும் உங்களுக்கு செட் ஆகாதே, நீங்கள் வேறு ஏதாவது பேர் வச்சுக்கோங்க.
அமித்ஷா முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்களேன். இல்லைனா சூப்பரான பேர் பாரதிய ஜனதா கட்சியை முன்னேற்றும் கழகம் அப்படின்னு வச்சிருங்களேன். அருமையாக இருக்கும்ல. பாஜக காரணங்களே பாஜகவை சபிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இனிமே பாஜக தமிழ்நாட்டில் வீழ்ச்சி அடையும். அதுக்கு காரணம் அமித்ஷா தான். அண்ணாமலையை ரிமூவ் பண்ணிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு ஐயோன்னு தலையில் அடித்து கதறானுங்க இங்கே. சரி மக்களே, இந்த அதிமுக பாஜக கூட்டணி விவரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.